கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்பு படுத்தி பேசியதாக பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கில் சாட்சியம் பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜராகவில்லை என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். அவர் ஆஜராகாததற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது? விவரங்கள். கொடநாடு கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு குறித்து வீடியோ வெளியிட்ட டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல், தயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக மாநில நஷ்டஈடு கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு தொடர்ந்திருந்தார். ஆட்சியை பதிவுவதற்காக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சி மொழிக்க இயலாத எனவும் தனது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற நேரில் சாட்சி வழக்கறிஞர் ஆணையரையும் நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக அறிவுறுத்தியதை தொடர்ந்து ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் ஆஜராகி சாட்சியம் வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. அத்துடன் பிரதான வழக்கில் மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ள அவதூறு கருத்துக்களை நீக்கக்கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவர் இன்று மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்து ஆஜராகவில்லை என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.